11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி 1.5 அதாவது ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல முதல் 5 கணக்குகளுக்கான தீர்வுகளை இந்த தொகுப்புல பார்க்கலாம். முதல் கணக்கு a equal to x, y such that y equal to e power x, x belongs to R மற்றும் b equal to x, y such that y equal to e power minus x, x belongs to R எனில் n of a intersection b என்பது என்னன்னு கேட்டிருக்கு. a மற்றும் b என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளானது வரிசையிட்ட ஜோடிகள்லாம் அமைஞ்சிருக்கும். ஏன்னா எக்ஸ் ஒய்ன்னு கொடுக்கப்பட்டு இருக்கு. இப்போ எக்ஸ் மற்றும் ஒய் மதிப்புகள் கணக்கிட்டுட்டோம் அப்படின்னா எது எது பொதுவான உறுப்புகள் அப்படிங்கிறது எத்தனை உறுப்புகள் பொதுவாக இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். தீர்வில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2 சமன்பாடுகள்லையும் அதாவது 2 கணங்கள்லையும் இருக்கக்கூடிய ஒய் மதிப்பு இ பவர் எக்ஸ் 1 பி என்ற கணத்தில் அமைந்திருக்கக்கூடிய மதிப்பு ஒய் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ். ஒய் இடது பக்க மதிப்புகள் சார்பு சமமாக இருக்கிறதுனால வலது பக்கம் சமப்படுத்திக்கிட்டோம்னா இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸு. இதை தீர்த்துக்கலாம். இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறத 1/e பவர் எக்ஸ்ன்னு எழுதலாம். வலது பக்கம் இருக்கக்கூடிய இ பவர் எக்ஸை இடது பக்கம் கொண்டு போகிறப்ப இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னா அடிமானம் சமமாக இருக்கிறப்ப அடுக்குகளை கூட்டிக்கிறோம். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இ பவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸுக்கு இ பவர் 2x ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத இ பவர் 0ன்னு எழுதிக்கலாம். அடிமானம் சமம் என்னும் பொழுது அடுக்குகளை சமப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா 2x ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0/2 பெருக்கல்ல இருக்கக்கூடியது வலது பக்கம் சமமாக வலது பக்கம் கொண்டு போகிறப்ப வகுத்தல்ல வந்துடும் 0/2ன்னு வரும். எக்ஸ் ஈக்குவல் டு மதிப்பானது 0. எக்ஸுக்கு மதிப்புகள் பிரதியிட்டு ஒய்யின் மதிப்பெண்ணானு கணக்கிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 0 எனில் ஒய் ஈக்குவல் டு 2ல் எந்த இடத்துல கொடுத்தாலும் சரி ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸில் 0ன்னு கொடுத்தாலும் சரி இ பவர் மைனஸ் எக்ஸில் 0ன்னு கொடுத்தாலும் சரி அடுக்கில் இருக்கக்கூடிய மதிப்பு இ பவர் 0ன்னு தான் இருக்கும். இ பவர் 0 எனும் பொழுது மதிப்பு 1. எனவே ஒய்யின் மதிப்பானது 1. அப்போ முதல் வரிசையிட்ட ஜோடி எக்ஸ் ஒய் முதல் மதிப்பானது என்ன கிடைக்குதுன்னா 0, 1. இதுக்கு அடுத்த மதிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப வேறு எந்த மதிப்புகள் கொடுத்தாலுமே ஏ என்ற கணத்தில் இ பவர் எக்ஸ்ன்னு இருக்குது, பி என்ற கணத்தில் இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. சப்போஸ் எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு ஏது நம்ம பிரதியிடுற மாதிரி இருந்தது அப்படின்னா இ பவர் 1 ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 1 இது போல் சமமற்ற மதிப்புகளாக தான் நமக்கு இருக்கும். இ பவர் 2 எனும் பொழுது இ பவர் மைனஸ் 2ன்னு சமமற்ற மதிப்புகளாக இருக்கும். இரண்டிலையும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள் ஏ என்ற கணத்தில் 0, 1 எக்ஸெட்ரா. பி என்ற கணத்திலும் வெவ்வேறு மதிப்புகள் இருக்கும். முதல் மதிப்பானது 0, 1ன்னு எழுதிட்டோம் அப்படின்னா இரண்டிலையும் பொதுவாக இருக்கக்கூடிய மதிப்பு 1 தான் வரும், 0, 1. எனவே என் ஆஃப் ஏ வெட்டு பி என் ஆஃப் ஏ வெட்டு பியில் ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்கும். ஏ வெட்டு பி என்ற கணத்தில் அமைந்திருக்கக்கூடிய உறுப்பு 1. இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா 3வது ஆப்ஷன் 1 என்பது சரியான மதிப்பாகும். அடுத்து 2வது கணக்கு பார்க்குறோம். a ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் மற்றும் b ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் எனில் a வெட்டு பியில் உறுப்புகள் இல்லை, எண்ணிலடங்கா உறுப்புகள் உள்ளன, ஒரே ஒரு உறுப்பு உள்ளது, தீர்மானிக்க இயலாது ஆகிய 4 ஆப்ஷனில் எது சரியான விடைன்னு கணக்கிடலாம். ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் என்ற வளைவரையும் ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் என்ற வளைவரையும் வரைஞ்சிட்றோம். சைன் 0 டிகிரியிலிருந்து மதிப்புகள் ஒவ்வொரு மதிப்புகளாக கொடுக்குறப்ப முக்கோணவியல் மதிப்புகளை வச்சு வரைபடம் வரைகிறோம். இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா சைன் எக்ஸ் என்ற வளைவரையும் காஸ் எக்ஸ் என்ற வளைவரையும் வெட்டி கொள்ளும் புள்ளி இந்த ஒரு புள்ளியில் வெட்டி கொள்ளுது π/4. சைன் π/4 அப்படின்னா 45 டிகிரி, சைன் 45 டிகிரியின் மதிப்பும் காஸ் 45 டிகிரியின் மதிப்பும் 1/√2ன்னு வரும். அப்போ இரண்டும் ஒரே இடத்துல ஒரே புள்ளியில் சந்திக்கின்றது. இது போல் எந்தெந்த மதிப்புகளுக்கெல்லாம் சமமாக இருக்குன்னா சைன் பையுக்கும் 3π/2க்கும் இந்த இடத்துல ஒன்று வெட்டிக்குது. அதே போல் எண்ணற்ற மதிப்புகள் நமக்கு வளைவரையை அதிகப்படுத்திக்கிட்டே போகிறப்ப எண்ணற்ற இடத்தில் இரண்டும் ஒன்றை சந்திக்கும். அப்போ ஏ வெட்டு பி என்பது எண்ணிலடங்கா உறுப்புகள் உள்ளன. இரண்டிலையும் பொதுவான மதிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப எண்ணிலடங்கா மதிப்புகள் எந்த ஆப்ஷனில் உள்ளது அப்படின்னா 2வது ஆப்ஷன் எண்ணிலடங்கா உறுப்புகள் உள்ளன. சைன் எக்ஸ் மற்றும் காஸ் எக்ஸ் என்ற 2 வளைவரைகளுக்கும் பொதுவான மதிப்புகள்னு பார்க்குறப்ப எண்ணிலடங்கா மதிப்புகள் ஆகும். அடுத்து 3வது கணக்கு பார்க்கலாம். a ஈக்குவல் டு 0, -1, 1, 2 எனும் கணத்தில்
மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 எனுமாறு எக்ஸ் ரிலேஷன் ஒய்யாக வரையறுக்கப்பட்ட தொடர்பு ஆர் எனில் கீழ்கண்டவற்றில் எது சரியானது என 4 ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏ என்ற கணத்தை வச்சு கார்ட்டீசியன் பெருக்கம் எழுதிக்கலாம். முதல்ல உறவு எழுதுறதுக்கு முன்னே உறவானது எக்ஸுக்கும் ஒய்யுக்குமான தொடர்பு. ஏ என்ற கணத்தின் உறுப்புகளானது 0, -1, 1 ஏ கிராஸ் ஏ 0, -1, 1, 2 பெருக்கல் 0, -1, 1, 2 வரிசையிட்ட ஜோடிகளாக உறுப்புகளை இணைக்கிறோம். முதல் உறுப்போட இரண்டாவது கணத்தின் ஒவ்வொரு உறுப்புகளை இணைக்கிறப்ப 0, 0, 0, -1, 0, 1, 0, 2 அடுத்து -1, 0, -1, -1, -1, -1, -1, 2 மூன்றாவது கணத்தோட மூன்றாவது உறுப்பை வச்சு இணைக்கிறப்ப 1, 0, 1, -1, 1, 1, 1, 2 2, 0, 2, -1, 2, 1, 2, 2 கார்ட்டீசியன் பெருக்கம் எழுதியாச்சு. உறவுக்கு உண்டான நிபந்தனையை என்ன கொடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய். உறவுக்கு உண்டான நிபந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பானது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. எக்ஸ் மற்றும் ஒய்க்கு மதிப்புகளை பிரதியிட்டு கணக்கிடுறப்ப 2 வரணும் அல்லது 2ஐ விட குறைவான எண்களாக வரணும். அதை விட அதிகமாக போகக்கூடாது. அப்போ அதில் இருக்கக்கூடிய உறுப்புகளை மட்டும் நம்ம ஆறில் எடுத்து எழுதிக்கலாம். கார்ட்டீசியன் பெருக்கல்ல இருந்து எக்ஸ் மற்றும் ஒய்க்கு 0ன்னு கொடுக்குறப்ப 0, 0 0 0ன்னு எக்ஸுக்கு ஒய்க்கும் பிரதியிட்டோம்னா 2ஐ கூட்டிக்கிட்டோம்னா 0 தான் வரும். 0 என்பது 2ஐ விட குறைவான எண்ணு தான். அடுத்து 0, -1 வரும். 2ஐயும் கூட்டுறப்ப -1 வர்க்கப்படுத்துகிறப்ப +1 ஆகும். மதிப்பு +1ன்னு வந்துடும். அடுத்து 0, 1 கொடுக்கலான்னா கொடுக்கலாம். 0, 1 ஏற்புடையது. 0, 2 அப்படின்னு கொடுத்தோம்னா 2ஐ வர்க்கப்படுத்துகிறோம். 0 ஸ்கொயர் 0 ஸ்கொயர் 0, 2 ஸ்கொயர் 4ன்னு ஆகிடும். 4 என்பது 2ஐ விட அதிகமான மதிப்பாயிடும். அப்போ 0, 2 வராது. அடுத்த மதிப்பாக -1, 0 -1 வர்க்கப்படுத்துகிறப்ப +1ன்னு ஆகும். 1 + 0 0 -1, -1ன்னு வரும். -1 வர்க்கப்படுத்துகிறப்ப மதிப்பு +1 -1 வர்க்கப்படுத்துகிறப்ப +1 1 + 1 2 2க்கு சமமாக இருக்குது. இதற்கு அடுத்த மதிப்பு -1, 1 -1, 2 வராது. நான் -1 வர்க்கப்படுத்துகிறப்ப +1 2 வர்க்கப்படுத்துகிறப்ப 4 1 + 4 5 5 என்பது 2ஐ விட அதிகமாகிடும். அப்போ அடுத்த மதிப்பு 1, 0 1, -1 1, 1 ஆகிய மதிப்புகள் வரும். 2, 0 2, -1 2, 2 2, 2 ஆகிய மதிப்புகள் எதுவும் நமக்கு வராது. ஏன்னா இது அனைத்து மதிப்புகளின் கூடுதலுமே 2ஐ விட அதிகமான மதிப்புகள். ஸோ இந்த உறவில் இருக்கக்கூடிய மதிப்பில் இப்போ 4 ஆப்ஷனில் என்னென்ன கேட்டிருக்கு அப்படின்னா முதல் ஒன்றில் ஆறில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது சரியான கூற்றா அப்படின்னு பார்க்குறப்ப 0, 0 இருக்குது. 0, -1 0, 1 -1, 0 -1, 1 ஆகிய மதிப்புகள்லாம் இருக்குது. 1, 2 என்பது இங்கே உறவில் இல்லை, ஆனால் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அது தவறான கூற்று ஆகும். 1, 1 என்பது தவறான கூற்று. அடுத்து இரண்டாவது ஆப்ஷனில் ஆர் இன்வர்ஸு நேர்மாறு கொடுக்கப்பட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப இதில் இல்லாத உறுப்புகள் ஆறில் இருக்கக்கூடிய மதிப்புகளில் -1, 1 ஆறில் இருக்கக்கூடிய மதிப்புகளில் -1, -1 நேர்மாறு இல்லை. -1, 1 நேர்மாறு இல்லை. 1, -1 நேர்மாறு இல்லை. இந்த மதிப்புகள்லாம் இல்லாததுனால இந்த நேர்மாறு மதிப்பு நமக்கு தவறான கூற்று ஆகும். 3 மதிப்புகளும் இல்லை. அதனுடைய நேர்மாறுகள் 3 மதிப்புகள்னால் 2 மதிப்புகள் தான் வரும். அதனுடைய நேர்மாறு இல்லை. ஆறின் சார்பகம் அப்படிங்கிறப்ப வரிசையிட்ட ஜோடிகளில் இருக்கக்கூடிய முதல் மதிப்பை தான் நமக்கு குறிப்பிடும். எந்த ஒரு முதல் மதிப்புலேயுமே 2 அப்படிங்கிற எண் இல்லை. எனவே இதுவும் தவறான கூற்றாகும். வீச்சகம்னு பார்க்குறப்ப இரண்டாவதாக இருக்கக்கூடிய மதிப்பை குறிப்பிடும். இரண்டாவதாக இருக்கக்கூடிய அனைத்து மதிப்புகள்லையுமே 0, -1 +1 ஆகிய எண்களை தவிர வேறு எந்த ஒரு உறுப்புகளுமே இல்லை. அப்படிங்கிறதுனால 4வது கூற்று மட்டும்தான் சரியானது. 0, -1, 1 என்பது ஆறின் வீச்சகம். தேங்க்யூ. அடுத்து 4வது கணக்கு பார்க்குறோம்.
எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் எனில் எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு ஒவ்வொரு இடைவெளியாக கொடுத்து அந்த இடைவெளியில் எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்புகள் என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இடைவெளி முதல்ல பிரிச்சுக்கலாம். இடைவெளியில் மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து -2 -2லேருந்து +2 2 இன்ஃபினிட்டின்னு தான் அனைத்து ஆப்ஷன்லேயுமே இடைவெளிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இடைவெளி எப்படி கணக்கிட்டிருக்கும்? எக்ஸ் மைனஸ் 2 எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 என கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் ஒவ்வொரு மதிப்பையும் 0க்கு சமப்படுத்துகிறப்ப எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 எனில் எக்ஸ் ஈக்குவல் டு +2 எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 எனில் எக்ஸ் ஈக்குவல் டு +2 வலது பக்கம் வரப்போ -2ன்னு வரும். இந்த மதிப்புகளை வச்சு இடைவெளி பிரிக்குது. அப்போ இந்த இடைவெளியில் ஒவ்வொரு இடைவெளியிலையும் எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்பை கணக்கிடுவதற்கு ஒரு நேர்கோடு வரைஞ்சிக்கலாம். அதாவது -∞ டு +∞. இதில் எந்தெந்த மதிப்புகள் இருக்குது? மையப்புள்ளி 0, நமக்கு கிடைத்துள்ள மதிப்பு -2 +2 அப்படிங்கிற 2 மதிப்புகள். இப்போ -2 -∞, -2 அப்படிங்கிற இடைவெளியில் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பின் மதிப்பை பார்க்குற வரைக்கும் மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு உண்டான வரைவரையை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். -xன்னு கொடுப்போம், +xன்னு கொடுப்போம். எக்ஸ் <0 எனும் பொழுது +xன்னு கொடுக்கறது எக்ஸ் ≥ 0 எனும் பொழுது. இங்கே -2 மற்றும் +2 வச்சு இடைவெளி பிரிக்கிறப்ப -∞ டு -2 எனும் பொழுது -∞ டு -2 என்ற இடைவெளியில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 எண்களுக்கு இடைப்பட்ட மதிப்பு ஏதாவது ஒன்று இந்த மாடுலஸில் ஏது கொடுத்து பார்க்கலாம். -3ன்னு ஏது எடுத்து எஃப் ஆஃப் எக்ஸில் ஏது கொடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -2ன்னு ஏது கொடுத்து பார்த்தோம்னா -3 இடைப்பட்ட மதிப்பு -3 -2 அப்படிங்கிறப்ப மதிப்பு -5ன்னு வந்துடும். அடுத்த மதிப்பு எஃப் ஆஃப் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2ல் -3ன்னு கொடுத்தோம்னா +2 இதனுடைய மதிப்பு என்ன வரும் நமக்குன்னா -1ன்னு வரும். இரண்டுமே மைனஸ் குறியில் தான் வரும். இப்போ அதற்கான மதிப்பு இங்கே எழுதுகிறப்ப மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2க்கு பதிலாக -x - 2ன்னு கொடுக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 2க்கும் -x - 2 எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கொடுக்கலாம். -(x+2) அடுத்து -2, +2 அப்படிங்கிற இடைவெளிக்கு இடையில் பார்க்குறப்ப மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2ல் இந்த எக்ஸ் மைனஸ் 2ல் 0ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா மதிப்பு -2ன்னு வரும். இப்போ மதிப்பு -2. அதே போல் எக்ஸ் ப்ளஸ் 2ல் ஏது 0ன்னு கொடுத்துட்டோம்னா +2. ஸோ குறிகள் மாறாது. இப்போ எனவே மாடுலஸ் ஆஃப் அதாவது எக்ஸ் மைனஸ் 2ல் மதிப்பு மைனஸ் குறியில் கொடுக்கலாம். -(x - 2) அடுத்த மதிப்பில் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கொடுத்துடலாம். +(x+2)ன்னு 2, அப்படிங்கிற இடைவெளியில் 3 அப்படின்னு ஒரு மதிப்பை ஏது கொடுத்து பார்த்தோம்னா எக்ஸ் - 2 அப்படிங்கிறது 3 - 2 எனும் பொழுது மதிப்பு 5. எக்ஸ் ப்ளஸ் 2ல் 3ன்னு கொடுத்தோம்னா 3 + 2 அப்படிங்கிறப்ப மதிப்பானது 5. 3 - 2ங்கிறப்ப 1. அடுத்ததில் 3 + 2 எனும் பொழுது மதிப்பு 5. இரண்டுமே ப்ளஸ் குறியில் வருது. ஸோ அப்போ இரண்டுக்குமே ப்ளஸ் குறி கொடுத்துட்டோம்னா எக்ஸ் - 2 + எக்ஸ் ப்ளஸ் 2. 3 இடைவெளியிலேயே எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்புக்கு பதிலாக இந்த மதிப்புகளை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஒவ்வொரு இடைவெளியிலையும் என்னென்ன மதிப்பு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு கிடைக்குதுன்னு கணக்கிடலாம். முதல் இடைவெளி -∞, -2 அப்படிங்கிற இடைவெளியில் எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்பானது என்ன கணக்கிட்டிருக்கிறோம்? -(x - 2) -(x+2)ன்னு கொடுத்துருக்குறோம். இதை சுருக்கிறப்ப -x -(-) மைனஸால் உள்ளார பெருக்கிறப்ப -x -(+ மதிப்பு -2 +2 -2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 -x கூட்டுறப்ப மதிப்பானது -2x. அடுத்த இடைவெளியானது -2, +2. அந்த 2ங்கிற எண் இருக்கக்கூடிய இடத்துல என்ன ப்ராக்கெட் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? க்ளோஸ்டு ப்ராக்கெட் கொடுத்ததுனால இங்கே க்ளோஸ்டு ப்ராக்கெட் கொடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மதிப்பு என்ன எழுதியிருக்கிறோம்? -(x - 2) + எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு இடைவெளியில் எழுதியிருக்கிறோம். இதை சுருக்கலாம். மைனஸால் உள்ளார மல்டிபிள் பண்ணுறப்ப -x -(-) +2 அடுத்து +x +2 -x +x கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 + 2 மதிப்பு 4. அடுத்த இடைவெளி 2, ∞. இடைவெளியில் எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்பு ரெண்டுமே ப்ளஸில் தான் கொடுத்துருக்குறோம். எக்ஸ் -2 + எக்ஸ் +2
ஸோ ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறப்ப எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 எனும் பொழுது மைனஸ் 2 ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸின் மதிப்பானது 2x. எக்ஸ் ப்ளஸ் எக்ஸின் மதிப்பானது 2x. இந்த 3 மதிப்புகளும் நமக்கு எந்த ஆப்ஷனில் வருது அப்படின்னா ஆப்ஷன் 1ல். எனவே தீர்வானது f of x equal to மைனஸ் 2x. எப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் 2ல். 4 என்பது எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் 2 ப்ளஸ் 2 என்ற இடைவெளியில். ப்ளஸ் 2x என்பது எக்ஸ் பிலாங்ஸ் டு 2 இன்ஃபினிட்டி என்ற இடைவெளியில் கிடைச்சிருக்கு. இது தேவையான தீர்வாகும். அடுத்த 5வது கணக்கு பார்க்கிறோம். ஆர் மெய்யெண்களின் கணம் என்க. ஆர் கிராஸ் ஆரில் கீழ்கண்ட உட்கணங்களை கருதுக. s ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 மற்றும் 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 2 டி ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் சச் தட் எக்ஸ் மைனஸ் ஒய் பிலாங்ஸ் டு இசட் எனில் கீழ்காணும் கூற்று எது மெய்யானது என கேட்கப்பட்டுள்ளது. 4 ஆப்ஷன்லேயுமே சமான தொடர்பை பற்றி கொடுத்துருக்கிறதுனால சமான தொடர்புக்கு உண்டான பண்புகளை முதல்ல நிரூபணும். சமான தொடர்புனா என்ன காட்டணும்? கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பானது தற்சுட்டா அல்லது சமச்சீர்தன்மை உடையதா அல்லது கடப்பு பண்பு உடையதா அப்படிங்கிறத காட்டணும். இந்த 3 பண்புகளுமே சரியானதா இருந்தாதான் அது ஒரு சமான தொடர்புன்னு நம்ம சொல்லுவோம். இதில் முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கணமானது எஸ் என்ற கணம். எஸ் என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எக்ஸ் ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 மற்றும் 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 2 என கொடுக்கப்பட்டுள்ளது. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிறத எடுத்துக்கலாம். இதில் முதல் பண்பு தற்சுட்டு பண்பை நிறுவனம் அப்படின்னா ஏ ரிலேஷன் ஏ அப்படிங்கிறதான் தற்சுட்டு பண்புக்குண்டான நிபந்தனை. அப்போ இதில் எக்ஸ் ஒய்க்கு பதிலாகவும் நம்ம எக்ஸ் ரிலேஷன் எக்ஸ்ன்னே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒய்க்கு பதிலாக எக்ஸ்ன்னு பிரதியிடுறோம் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வரும். அப்போ ரெண்டுமே சமமாக எடுக்கிறப்ப எக்ஸுக்கு பதிலாக ஏதாவது ஒரு எண்ணை பிரதியிடுறப்ப 0 ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 1 எனும் பொழுது 0 ஈக்குவல் டு 1ன்னு மதிப்பு வருது. இது நாட் ஈக்குவல் டு 2 மதிப்புகளும் சமமற்ற மதிப்புகளாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது ஒரு தற்சுட்டு அல்ல. தற்சுட்டு அல்ல. தற்சுட்டு இல்லை அப்படின்னாவே மீதி பண்புகளை நம்ம நிறுவனம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தற்சுட்டு இல்லை அப்படின்னாவே சமச்சீரையோ கடப்பையோ நிறுவ வேண்டியது இல்லை. எனவே எஸ் என்பது என்னன்னு சொல்லிடலாம், சமான தொடர்பு அல்ல. எஸ் என்பது சமான தொடர்பு அல்ல. அடுத்து டி என்ற சார்புக்கு வரும். டி என்ற சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது எக்ஸ் ஒய் சச் தட் எக்ஸ் மைனஸ் ஒய் பிலாங்ஸ் டு இசட் என கொடுக்கப்பட்டுள்ளது. சார்பை எடுத்துக்கலாம் எக்ஸ் மைனஸ் ஒய்யை. இதில் முதல் பண்பு தற்சுட்டு பண்பை நிறுவனம் அப்படின்னா ஒய்க்கு பதிலாகவும் எக்ஸ்ன்னே பிரதியிடுறோம், எக்ஸ் ரிலேஷன் எக்ஸு. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் எனும் பொழுது மதிப்பு 0. 0ங்கிறது இசட்டுங்கிற கணத்தில் இருக்குது. எனவே இது ஒரு தற்சுட்டு. இது என்ன பண்பை நிறுவும்? தற்சுட்டா அமையும். கடப்பை பொறுத்தவரை சமச்சீரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ரிலேஷன் ஒய் எனும் பொழுது ஒய் ரிலேஷன் எக்ஸாக இருக்குமா அப்படிங்கிறத காட்டணும். எக்ஸ் மைனஸ் ஒய் என்பது எதில் இருக்கும்? இசட்டில் இருக்குன்னா ஒய் மைனஸ் எக்ஸ் என்பது கண்டிப்பாக எதில் இருக்கும்? இசட்டில் இருக்கும். குறிகள் தான் மாறும். எனவே இது எந்த பண்பையும் நிறுவுறதா அமையும்? சமச்சீர் பண்பாகவும் அமையும். மூன்றாவதாக கடப்பு பண்புக்கு வரும். எக்ஸ் ரிலேஷன் ஒய் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு எழுதலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் பிலாங்ஸ் டு இசட்டாக இருக்கும். ஒய்யை சமமாக வச்சு எடுக்கிறப்போ ஒய் ரிலேஷன் இசட் அப்படிங்கிற ஒரு மதிப்பு எடுத்துக்கலாம். அப்போ ஒய் ரிலேஷன் இசட் அப்படின்னா ஒய் மைனஸ் இசட்னு எழுதலாம். ஒய் மைனஸ் இசட் இதுவும் எந்த கணத்தில் இருக்குன்னா முழு எண் கணத்தில் அமையும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப இது ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பானது எக்ஸ் மைனஸ் இசட். 2 மதிப்புகளையும் கூட்டுறோம். எக்ஸ் ரிலேஷன் இசட் எனும் பொழுது எக்ஸ் மைனஸ் இசட் இதுவும் இசட் என்ற கணத்தில் அமைகிறதுனால கடப்பு பண்பும் நமக்கு நிரூபணம் ஆகும். எனவே டி என்பது சமான தொடர்பு. 3 பண்புகளுமே பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறதுனால டி என்பது சமான தொடர்பு ஆகும். அப்போ டி சமான தொடர்பாகவும் எஸ் சமான தொடர்பு அல்ல அப்படிங்கிறதும் எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா முதல் ஆப்ஷனில் உண்டு. சரியான விடையானது டி சமான தொடர்பு, ஆனால் எஸ்
சமான தொடர்பு அல்ல. தேங்க்யூ.